கடந்த 5 ஆண்டுகளில் இந்த ராபர்ட்சன்பேட் சிட்டி முனிசிபாலிட்டியிலே பல கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது. அதற்கான ஆதாரங்கள் இன்றைக்கு தகவல் அறியும் சட்டத்தின் மூலியமாக இன்றைக்கு பெறப்பட்டிருக்கிறது. பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை அமைப்பதிலே 15,05,000 ரூபாய் ஒரு கான்ட்ராக்டருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அந்த வேலை இன்றைக்கு நடைபெறவில்லை என்பதோடு மட்டுமல்ல, எம்ஜி மார்க்கெட் இடிப்பிலே மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. சாதாரண கொசு மருந்தில் இருந்து எல்லா விதமான அடிப்படையிலிருந்து இந்த நகராட்சியிலே மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. அந்த ஊழல் ஆட்சி தேவையா, ஊழலற்ற ஒரு நகர சபை தேவையா என்கின்ற ஒரு கோஷத்தோடு இந்த மெகா கூட்டணி தங்கவயலிலே ஊழலற்ற ஒரு நகர சபையை, ஆட்சி அமைக்கின்ற ஒரு நகர சபையை உருவாக்குவோம். இந்த ஊழல் நிறைந்த நகர சபை 5 ஆண்டுகளில் செய்த அந்த ஊழலை விரைவிலே சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு சரியான அதற்கான தண்டனையை வாங்கி கொடுக்கிற வேலையை கூட இன்றைக்கு விரைவிலே நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை கூட இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பான தோழர்களே, இன்று மார்க்சினுடைய நினைவு நாள். மாமேதை மார்க்ஸ் இறந்தபோது அவரை சுற்றி ஒரு 11 பேர் இருந்தார்கள் என்பது வரலாறு. அன்று தொடங்கிய அவருடைய போராட்ட குணம் இன்று உலகம் பூராவும் அவருடைய தத்துவத்தை நோக்கி மக்கள் பயணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்றால் மாமேதை மார்க்ஸ் எழுதிய தத்துவம் மானிட விடுதலைக்கானது. இந்த என்று மனிதர்களுக்கு மனிதர்கள் சமம் என்று ஒரு சமுதாயம் பிறக்கின்றதோ, எல்லோரும் சமம் என்ற எல்லா வளங்களும் எல்லா மக்களுக்கும் என்று கிடைக்கிறதோ அன்றுதான் மார்க்சினுடைய கனவு நனவானதாக அர்த்தம். அந்த கனவை நோக்கி இன்று அவர் பாதையிலே இன்று நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய நினைவு நாளை அவருக்கு ஒரு வீரவணக்கத்தை செலுத்திக் கொண்டு அவரை பற்றி நம்முடைய மாவட்ட செயலாளர் தோழர் ஜோதிபாஸ் அவர்கள் பேசுவார். மனித குலத்தினுடைய மாமேதை கார்ல் மார்க்சினுடைய நினைவு நாள் இன்று உலகம் பூராவும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. 1883 லண்டன் மாநகரிலே அவருடைய இறுதி மூச்சு நின்று போனது. மாமேதை மார்க்ஸ் அவர்கள் தன்னுடைய 64 வயதிலே மரணமடைந்தார். 1818 ஜெர்மனி நகரத்திலே பிறந்த கார்ல் மார்க்ஸ் இந்தியாவிற்கு மட்டுமல்ல, உலகத்திற்கே அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கப்பட வேண்டும், தொழிலாளியினுடைய உழைப்பு மட்டும்தான் மூலதனமாக இருக்கும், முதலாளித்துவத்தை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை உருவாக்கிய கார்ல் மார்க்ஸ் டாஸ் கேபிட்டல் என்கின்ற அந்த கம்யூனிஸ்ட் அறிவிக்கையை 1848 உருவாக்கினார்கள். ஆனால் கார்ல் மார்க்ஸ் மறைந்த பிறகுதான் உலகத்திலேயே தொழிலாளர் தினமாம் மே தினம், அது 1886 சிக்காகோ நகரிலே தொழிலாளர்களுடைய அந்த சிந்திய ரத்தத்திலே உருவாக்கப்பட்டது. அது மார்க்ஸ் அந்த போராட்டத்தை காணவில்லை என்று சொன்னாலும் அந்த மார்க்சினுடைய தூண்டுதலால் உலக தொழிலாளர்களுடைய மே தினம் பிறந்தது. அதற்கு பிறகு 1917 மார்க்சினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையிலே ரஷ்யாவிலே தொழிலாளர்களுடைய அந்த தொழிலாளர் ஆட்சி லெனின் தலைமையிலே உருவாக்கப்பட்டது. அதனுடைய தாக்கமாக இந்தியாவிலே 1925 சிங்காரவேலர் தலைமையிலே முதல் செங்கொடி மெட்ராஸிலே ஏற்றப்பட்டது. இது வரலாறு. மார்க்சினுடைய இந்த நினைவு நாளில் 200 ஆண்டுகளுக்கு கடந்தாலும் கூட மார்க்சுக்கு மாற்று தத்துவம் இந்த உலகத்திலே பிறக்கவில்லை என்பது ஒரு வரலாறு. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்கின்ற அந்த தத்துவத்திற்கு நிகரான ஒரு தத்துவம் இந்த உலகத்திலே பிறக்கவில்லை. ஜாதியின் அடிப்படையினால், மதத்தின் அடிப்படையினால்,
பல போராட்டங்கள் இந்த உலகத்திலே நடந்திருக்கிறது. ஆனால் ஒரு வர்க்க கிளாஸ் ஸ்ட்ரகிள் என்ற அந்த வர்க்க போராட்டத்தை தொழிலாளர்களுடைய உழைப்பாளர்களுடைய அந்த உழைப்பின் மூலியமாக அவன் தலைமையிலே ஒரு ஆட்சி அமர்த்தப்பட வேண்டும் என்கின்ற அந்த மார்க்சினுடைய தத்துவத்திற்கு இன்றும் மரணம் இல்லை என்பதுதான் இந்த கூற்று. அதன் அடிப்படையிலே இந்தியாவிலே தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடந்த 6ஆம் தேதி பிப்ரவரி மாதம் எழும்பூரிலே இருக்கக்கூடிய அந்த அருங்காட்சியகத்தில் மாமேதை மார்க்சினுடைய சிலையை திறந்து வைத்து அந்த மாமேதைக்கு கௌரவத்தை ஏற்படுத்தினார். அதே அடிப்படையிலே இன்றைக்கு கர்நாடக மாநிலத்தினுடைய முற்போக்கு சிந்தனையாளர், சோசியலிச சமுதாயத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய கர்நாடக முதல்வர் மரியாதைக்குரிய சித்தராமையா அவர்களும் கர்நாடகாவிலே கார்ல் மார்க்சினுடைய சிலையை அமைக்க வேண்டும் என்பது கோலார் மாவட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோரிக்கையாக இன்றைக்கு வைக்கின்றோம். முக்கியமாக இன்றைக்கு கர்நாடக மாநிலத்திற்கு தொழிலாளர்களுடைய போராட்டங்களால், தொழிலாளர்களுடைய உழைப்பினால் உருவாக்கப்பட்ட இந்த தங்க நகரத்திலே மார்க்சினுடைய சதுக்கம் என்கின்ற பெயரை ஃபைலேட் சர்க்கிளிலே கார்ல் மார்க்சினுடைய கார்னர் என்கின்ற அந்த பெயரை இந்த மாநில அரசு வைக்க வேண்டும். நகராட்சியும் சரி, தங்க சுரங்க நிர்வாகமும் சரி, அந்த சதுக்கத்திற்கு கார்ல் மார்க்ஸ் சதுக்கம் என்ற பெயர் வைக்க வேண்டும். அதே நேரத்திலே இந்த வேண்டுகோளை இன்றைக்கு மாவட்ட ஆட்சியாளராக இருக்கக்கூடிய கோலார் டெப்டி கமிஷனருக்கும் கோரிக்கை வைக்கின்றோம். கோலார் தங்க வயலில் நகராட்சியினுடைய கமிஷனருக்கும் ஒரு கோரிக்கை வைக்கின்றோம். தொழிலாளர்களுடைய அடிப்படையிலே உருவாக்கப்பட்டது மார்க்சிய சிந்தாந்தத்தால் உலகத்திற்கே தங்கத்தை வாரி இறைத்த இந்த கோலார் தங்க வயலில் அதனுடைய அடையாளமாக, தொழிலாளர்களுடைய உழைப்பினுடைய சின்னமாக தங்க வயலிலும் கார்ல் மார்க்சினுடைய சிலையை அமைக்க வேண்டும், அதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு ஆழமாக வைக்கின்றது. இன்றும் என்றும் என்றைக்கும் அழிக்க முடியாத ஒரு தத்துவம் தான் கம்யூனிச தத்துவம். அந்த கம்யூனிச தத்துவத்தினுடைய ஆசான் கார்ல் மார்க்சினுடைய நினைவு நாள் வெறும் அனுசரிப்பல்ல, ஒவ்வொரு உலகத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய மனதிலே தொழிலாளி வர்க்கம் இருக்கின்ற வரையில் கார்ல் மார்க்சினுடைய தத்துவம் இருக்கும், அவருடைய நினைவு இருக்கும் என்று சொல்லி வருகின்ற நகராட்சியிலும் கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 10 தொகுதிகளிலே போட்டியிடுவது என்கின்ற ஒரு முடிவை எடுத்திருக்கின்றோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்ற முற்போக்கு சிந்தனை கொண்ட, ஒருமித்த கருத்து கொண்ட இந்த தங்கவயல் நலனை சார்ந்தவர்களை ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியை உருவாக்கி அந்த கூட்டணியிலே ஒரு 10 தொகுதியிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நகராட்சி தேர்தலிலே போட்டியிடும் என்கின்ற நிலையிலே எங்களுடைய முதல் வேட்பாளராக மார்க்சிய சித்தாந்தத்தை மாஸ்கோ நகரம், ஸ்டாலின் நகரம், லெனின்கிரேட் என்று வர்ணிக்கப்பட்டு கர்நாடக மாநிலத்திற்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய முதுபெரும் தொழிற்சங்க தலைவர்கள் எல்லாம் வாழ்ந்த பகுதியான 10th வார்டு சின்னக்கண்ணு வார்டிலே அந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய செங்கோடியினுடைய இயக்கத்தை மீண்டும் வலுப்படுத்துகின்ற வகையிலே பி.டி. ரணதேவனுடைய பெயரை வைத்துக் கொண்டு மறைந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதுபெரும் தலைவர் தோழர் கே மாரினுடைய மகனை தோழர் ரணதேவே அவர்களை தென்பகுதியினுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளராக இன்றைக்கு நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். எங்களுடைய 10 வேட்பாளர்கள் விரைவிலே அறிவிப்பார்கள். தங்க வயலிலே தொழிலாளர் நலனை சார்ந்த முற்போக்கு சிந்தனைகளை கொண்ட, ஒத்த கருத்துடைய, இந்த மண்ணின் மீது அக்கறை கொண்ட, இந்த நகர சபையினுடைய வளர்ச்சியின் மீது அக்கறை கொண்ட ஒரு நகர சபை அமைக்கின்ற பங்கிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மிகப்பெரிய ஒரு மெகா கூட்டணியை உருவாக்கி அந்த கூட்டணியோடு நகர சபை தேர்தலிலே போட்டியிடுவோம். இது மார்க்சினுடைய நினைவு நாளிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுதிமொழி ஏற்கின்றது. கார்ல் மார்க்சினுடைய புகழ் வாழ்க, செங்கோடி இயக்கத்தினுடைய சித்தாந்த தத்துவத்தினுடைய கார்ல் மார்க்சினுடைய புகழ் வாழ்க என்று சொல்லி
வீர வணக்கம், வீர வணக்கம், செவ்வணக்கம், செவ்வணக்கம். தோழர் கார்ல் மார்க்ஸ் இந்திய நினைவு நாளிலே அவருக்கு செவ்வணக்கம் என்று கூறி முடித்துக் கொள்கின்றேன்.